ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். ஏனுங்கம்னி, உங்களுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க போல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் இந்த தங்கச்சிக்கு தட்டி விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டீக்ளட்டரிங் வீடியோ சூப்பராக ஒரு ரூல் சொல்ல போகிறேன். முக்கியமாக நம்ம அக்காங்க 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்டை பார்த்துக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்காரரை பார்த்துக்கணும், குட்டீஸை பார்த்துக்கணும். அதை மட்டும் இல்லை, மாமியார் மாமனார் இருப்பாங்களே, அவங்களையும் சேர்த்து தான் பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ராஜமாத்தா இது நொட்டை அது சொட்டைன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம கணவர்மார்கள் வந்துட்டு என்னதான் பண்ணாலும் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போக போகிறாரு. ஆனாலும் யார் ஹெல்ப் பண்ண போகிறா? எங்கள் அக்கா அவளாக தான் போய் பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தங்கச்சி சொல்கிறேன், இந்த சிம்பிளான ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. 10:1 ரூல். அது என்ன பாப்பா 10:1 ரூல்னு கேட்குறீங்களா? சிம்பிளுங்கக்கா, நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அழகாக போயிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கார்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு ரூமாக இருக்கட்டும், எது வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் அங்கே 10 ஐட்டம் மட்டும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணால் போதும். அதுக்கு மேலெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம ராஜமாதா வந்து இது இப்படி இல்லை அது அப்படி, எங்கள் வீட்டில் நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம், இந்த கிழமை நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் வந்து கூட மாட ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓடுன்னு எடுத்துக்கோங்களேன், அப்படியே ஒரு பர்மிடா ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கும். உள்ளே போகிறதெல்லாம் தெரியும், ஆனால் பொருள் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியாது, மாயமாக போயிடும். அதே மாதிரி தான் எல்லா பொருளும் வீட்டில் வச்சுருப்போம், ஆனால் ஒன்றுமே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிச்சன் எடுத்துக்கோங்க. உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒரு மூடி இருக்கும், ஆனால் அதுக்கு டப்பா எங்கே அப்படின்னே பல வருஷம் தேடிக்கிட்டு இருப்போம். சரி இதெல்லாம் கிடக்குதுவோ அப்படின்னு சொல்லி லப்பர் பேண்ட் ஒரு மூலையில் வச்சுட்டே இருப்போம். கடைசியில் அந்த மூளை பெருசாகி ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு குடோனே கட்டிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோலாம் வாங்கவும் இல்லை. அப்போல்லாம் ரப்பர் பேண்ட் கொடுப்பானுங்களா, அதை எடுத்து பொக்கிஷமாக வச்சுட்டே இருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் யூஸே பண்ண மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ரப்பர் பேண்டு, உடஞ்சி போன ஸ்பூனு, நெறிஞ்சு போன கரண்டி, இந்த டப்பர் வேறு, இது எல்லாம் எடுத்து தூக்கி கலாசிடுவோங்க்கா. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? உடனே நம்ம ராஜமாதா வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைமா, இதெல்லாம் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கடைசியில் நம்ம தலையில் கட்டிட்டு இவன் என்ன பண்ணிட்டா, ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் இந்த 10:1 ரூலை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் தூக்கி கிடாசிடுவோம். அப்போன்னா நம்மளுக்கு அழகாக வந்துட்டு வீடு வாசல் நல்லா இருக்கும், கிச்சன் நல்லா பளிர்னு இருக்கும். அதனால் அழகாக இந்த ரூலை அங்கே ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல அங்கே பண்ணுங்கக்கா, அதுதான் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். நம்ம ஹாலுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக ஒரு மூலையில் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் கிடக்கும். ஆனால் அதில் தூசி துரும்பு பிடிச்சி அந்த பட்டறையே போட்டிருக்கோம், நம்ம க்ளீனே பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கும் அது பழைய காலத்து மாடல் வேறு, அதையும் இன்னும் பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு இருப்போம். முதல்ல அதை எடுக்கணும். அதைத்தான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, பொங்கலுக்கு வாங்கின நியூஸ் பேப்பர் கூட மூலையில் கிடக்கும். அதை எடுத்து சப்பாத்தி பூரிக்கு போடுவோன்னு வச்சுருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வெட்டு விஸ்க்குன்னு வேலை செய்வோம், கண்ட மெனிக் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். உட்காந்து யார் இப்போல்லாம் நியூஸ் பேப்பரை போட்டுட்ருக்கா சொல்லுங்கள்? சரி, இதுதான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டுக்கு வச்சுருக்க கவர் பிஞ்சே போயிருக்கும். ஆனால் இப்போவும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்ருப்போம். அதனால தான் சொல்கிறேன், ஹாலுக்கு போனாலும் சரி, கிச்சனுக்கு போனாலும் சரி, மூளைக்கு வந்துட்டு குப்பை இருக்க தான் போகுது. ஆனால் 10 மட்டும் எடுத்து தூக்கி எடாசிட்டோம்னா சிவனேன்னு இருந்துக்கலான்னு சொல்கிறேன். சிம்பிள், அம்புடுத்தேன். முக்கியமாக பாத்ரூம், இது நிறையா பேர் சொல்லவே மாட்டாங்கக்கா, நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஏன்னா ரியாலிட்டியில் இதெல்லாம் இருக்கும். மூளையில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண 10 ரேசர் கிடக்கும், அது அப்படியே கண்ட மெனிக்கு கிடக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆத்திரம் தேடி கிளிப்பில் வந்துட்டு கொண்டை குத்திட்டு அங்கேயே வச்சு கிடப்போம். கடைசியில் ஹாலில் கிளிப் இருக்காது, பாத்ரூமில் கிளிப் இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேண்டாத அப்போவே வீசிடணும். அப்படியே மொட்டை மாடிக்கு நடந்து போனோன்னு வச்சுக்கோங்க, அழகாக உடஞ்சி போன பக்கெட்டு, சாக்கு, பெயிண்ட் டப்பா, ப்ரஷ்ஷு எல்லாம் அங்கே தான் கிடக்கும். வேணுங்கிற எல்லா மியூசியத்து பொருளும் நம்ம மாடியை வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்களேன். அதனால் கரெக்டாக ஒரே ஒரு கார்னர் சூஸ் பண்ணி 10 ஐட்டம் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். அப்படியே வீடு தங்க பசுப்ப மாதிரி மின்னும். ஓகேவா? அதனால தாங்க சொல்கிறேன், சிம்பிள். இந்த 10:2 ரூலை நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணாலும் சரி, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நம்ம அக்காங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, குட்டீஸையும் பார்த்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு சாமி கும்பிட போவோம். அங்கே கூட பார்த்திங்கன்னா ஊதுபத்தி இது எப்போவோ முடிஞ்சு போயிருக்கோம், ஆனால் டப்பாவை வச்சுட்டு இன்னும் நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த டப்பா
டப்பா, இந்த எண்ணெய் பாட்டிலு, அப்புறம் கற்பூர டப்பா, இந்த மாதிரி டப்பா டப்பா அப்படியே சொல்லிட்டே போகலாம். அத்தனை டப்பா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு 4 வாட்டி க்ளீன் பண்ணிட்டு சிவனேன்னு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுங்க. இன்னும் மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.